ஹாய் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு டாப் மோஸ்ட் ஒரு 35லேருந்து 40 3 மார்க் நம்ம பார்க்கலான்னு சொன்னோம்ல, அது இதுதான் சார். இதை மட்டும் படித்தா 5 3 மார்க் எழுத முடியுமா? எழுதிடலாம். கம்பல்சரி ஒரு வேளை ரீசனிங் கொஷின் வந்தால் நாலேஜபிளாக இருக்கணும். எல்லா லெசனும் படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச 100% நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் வரப்போகுது. ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எந்த யூனிட்டில் வரும், எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தனி வீடியோவை போடுறேன். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹேண்டியாக இருக்கும். ஒரு வேளை ரொம்ப முடியாத பசங்க அந்த 5 3 மார்க் எழுத பார்ப்பீங்க, எழுதிடலாம். கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒரு 3 மார்க்னால் ஒரு டெரிவேஷனாக டயக்ராம் சின்னதாக ஒரு லைன் எழுதிட்டு டெரிவேஷன், அண்ட் ஒரு 3 மார்க்னால் அப்ளிகேஷன், அட்வான்டேஜ், லிமிட்டேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்தால் 3 பாயிண்ட் எழுதினா போதும். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் 5வது லெசன் இருக்கக்கூடியது, அது மட்டும் 6 பாயிண்ட் எழுதணும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னாலும் உங்களுக்கு 3 பாயிண்ட் போதும். அப்போ படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே கிடையாது. மினி மெட்டீரியல் கொடுத்துருக்குறேன், அதுலேயே நீங்கள் தாராளமாக எல்லாமே படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டமில் படித்தது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 2 5 8 சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எல்லா யூனிட்டும் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 4 யூனிட் மெயினாக படிச்சிட்டிங்கன்னா 3 3 மார்க் எழுத முடியும். ஒரு வேளை எதெல்லாம் ப்ராப்ளம் கேட்டால் கூட நம்ம 3 3 மார்க் எழுத முடியும். சரிங்களா? ஒரு வேளை ஏதாவது யூனிட்டில் ப்ராப்ளம் கேட்டால் ஒரு யூனிட்டில் தான் கேட்பாங்க, ஏதோ ஒரு யூனிட்டில் ப்ராப்ளம் கேட்டால் கூட 3 எழுத முடியும். அண்ட் ப்ளஸ் அதர் யூனிட்ஸும் படிக்கும்போது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நம்ம அந்த 4 லெசன்லேருந்து 2 ப்ராப்ளம் கேட்டானா ஒரு 2 3 மார்க் எழுதிட்டு மீதி இருக்க லெசன்ஸ்லையுமே நான் காம்பன்சேஷன் ஆயிரும். நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், செலக்டிவ் லெசன் படிச்சிங்கன்னா மாட்டிக்கிங்க. அப்படி செலக்டிவ் லெசன் படிக்கிறவங்க வந்து எல்லாமே படிக்கணும், அப்போ தான் கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கொஷின்ஸ் நீங்கள் 10 லெசன்ஸ்க்கும் எழுதியிருக்கேன். ரொம்ப ஈஸி. கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஈஸியாக முடிச்சிடலாம். வெறும் 6 hours இருந்தால் போதும், இல்லை 5 hours இருந்தால் போதும், 3 மார்க்ஸ் முடிச்சிடலாம். நான் கொடுத்தது சத்தியமாக. ஸோ அதனால் 5 மார்க் முடித்த கையோட 3 மார்க் முடிச்சிடும். சாப்டர் வைஸாக போகிறவங்க இதெல்லாம் படிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை டைபோல், பாயிண்ட் சார்ஜ், பொட்டன்ஷியல் டு பாயிண்ட் சார்ஜ். இங்கே நம்பர் எழுதியிருக்க தமிழ் மீடியத்துக்கு கூலும்ஸ் லா ஃப்ரம் காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா, பேரலல் கெப்பாசிட்டி, எனர்ஜி ஸ்டோரேஜ் 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. பேரலல் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரலல் தனித்தனியாகவும் கேட்பாங்க, ஒட்டுக்காகவும் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் புக்கின்னு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் ரொம்ப தவிர்க்க முடியாத கொஸ்டின். அது ரொம்ப முடியாத பர்சன் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக 1 2 தான் ஏன் விட்டுருப்பேன், மீதி எல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது அட்லீஸ்ட் நீங்கள் விடாமல் படிங்க. ஆனால் நல்லா படிக்கிறவங்க இதையும் படிச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி. யூனிட் 2 வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபைலிட்டி 3 பாயிண்ட்டு, அப்ளிகேஷன் சீபெக் எஃபெக்ட் 3 பாயிண்ட். ஈஸியாக முடிஞ்சிடும். ரெசன் சீரிஸ் அண்ட் பேரலல், ஜஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம் போடுற, டெரிவேஷன் போடுற, ஒரு 2 லைன் எழுதுற, அவ்வளோதான். கிர்ச்சோஃப் ரூல், வோல்டேஜ் ரூல், கரண்ட் ரூல் போதும். பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் டயக்ராம் போடுற, பிரின்சிபல் ஒரு 2 லைனில் விளக்குற, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர் படிச்சிருப்பீல அதே கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயும் பிரின்சிபல் லாஸ்ட்டில் எழுதுற, அந்த இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல்லுன்னு சொல்லிட்டு அது எழுதுற, அவ்வளோதான். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட் ரிலேஷன். இதான் சார் புதுசாக இருக்குன்னா I=NEVDன்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோபிக் மாடலில் படிச்சில அந்த டயக்ராம்லேருந்து I=NEVD முடி அந்த கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க ஒரு வருஷம். யூனிட் 5 யூசஸ் ஆஃப் IR, UV, மைக்ரோவேவ். ஈஸி. 3 பாயிண்ட்டு. ப்ரானாஃபர் லைன், அதோட யூஸ்ஃபுல் அந்த ஐடென்டிஃபிகேஷன், அது ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படித்து தான் ஆகணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்டிவ் வேவ் 6 பாயிண்ட். இது மட்டும் 6 பாயிண்ட். யூனிட் 8 பார்த்தீங்களா? யூனிட் 5 ஒன்றுமே கிடையாது. யூனிட் 8 லா ஆஃப் ஃபோட்டானிக் எஃபெக்ட், டி ப்ரோக்லி எலக்ட்ரான், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். ஒரே ஒரு சம்மு மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த சம்மு வந்து எக்ஸாம்பிள் 5.2 நினைக்கிறேன். எஸ் 5.2 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. நேற்றே அது சம் கொடுத்துருந்தேன் 5 மார்க் கூட. ஸோ இந்த சம்மு மட்டும் கம்பல்சரி படித்து தான் ஆகணும் யூனிட் 5ல். ஓகே, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோசெல், அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே, இதெல்லாம் 3 பாயிண்ட்டு. வாட் இஸ் ஃபோட்டோசெல் அண்ட் டைப்ஸு? ஃபோட்டோசெல்னா லைட் எனர்ஜி டு கன்வெர்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டைப்ஸ் வந்து அந்த 3 டைப், வோல்டாயிக் செல், கண்டக்டிவ் செல். அதான் டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் லாம்டா = h/mvன்னு ப்ரூவ் போட்டால் போதும். யூனிட் 3 கம்பேர் ஃபெரோ டயாபேரா, கேவலோமீட்டர் டு அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் பெருசாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம் மட்டும் எழுதிட்டு ஜஸ்ட் நீங்கள் 4 லைன் விளக்கிட்டு இல்லை 3 லைன் விளக்கிட்டு டெரிவேஷன் போட்டால் போதும். லாரன்ஸ் போஸு ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, படிச்சிருங்க. ஹார்ட் அண்ட் சாஃப்ட்டு 3. ஹவு கரண்ட் சென்சிட்டிவ் கேவலோமீட்டர் இன்க்ரீசஸ் 4 பாயிண்ட் இருக்கும், படிச்சிருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் இருக்கும். காந்தத்தின் பண்புகளும் இருக்குது, காந்த வரிகளின் பண்புகளும் இருக்குது. காந்தி வரிகள் மேக்னெட்டிக் லைன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கணும். ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், இது நீங்கள் 5 மார்க்லேயே படிக்கும்போது படிச்சிருவீங்க. அட்வான்டேஜ் ஸ்டேஷனரி ஆர்ம்ஸ், ஆர்மேச்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர், இது நிறைய பேர் படிக்கிறது இல்லை. ரொம்ப நம்பர் 2 இருக்குது, முடிஞ்சால் படிங்க. ஆனால் இது தவிர்க்க முடியாத கொஸ்டின். லாங் சொலினாய்ட், ஏரியா என்க்ளோஸ் பை காயில், லாஸஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர்.
அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஏசி ஒரு டிசி, ஏசி செக்யூர்ட் வித் பியூர் ரெசிஸ்டர், பேஜ் நம்பர் 238 இருக்குது. அவ்வளோதான். யூனிட் 6 F&R ஆப்டிக்கல் பாத், அதோட ஒப்டைன் ரிலேஷன், ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கண்டிஷன். ஆல்சோ கண்டிஷன் இருக்காது, நீங்கள் புக்கின்ல படிக்கணும். ஒப்டைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் முடிஞ்சால் அப்பேரண்ட் டெப்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பேரண்ட் டெப்த்து திடீர்னு கேட்குறான் 3 மார்க்கில். ஓகேங்களா, முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஷார்ட் யூனிட் 7 ஷார்ட் ஆன்சரில் ஃப்ரனல் ஃப்ரான் ஆஃப் ஈஸி 3 பாயிண்ட், ஃப்ரனல் டிஸ்டன்ஸ் ஈஸி, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைப்ராக்ஷன் 3 பாயிண்ட். அதான் சொல்கிறல 3 மார்க்கில் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும். 3 பாயிண்ட் தான். அடுத்து வந்து போலரைஸ் அண்ட் போலரைஸ் 3 பாயிண்ட்டு. மாலுஸ்லா மஞ்சள் கலரில் போட்டதாக தவிர்க்கவே கூடாது, நல்லா படிக்க முடியாமல் படிச்சுக்கோங்க. யூஸ் ஆஃப் போலரைட் 6 பாயிண்ட் எழுதும். யூஸ் ஆஃப் போலரைட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ப்ரூஸ்டர்ஸ்லாம் ப்ரூவ் பண்ண இந்த டயக்ராம் போட்டு, பைலா பிளேட்டு, நைக்கிள் ப்ரிசம், இதெல்லாம் ஈஸி. யூனிட் 9 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே 3 பாயிண்ட்டு. பாஸ்லேட்ஸ் ஆஃப் போர் பாயிண்ட் சொல்லிடு. ட்ராபேக் ஆஃப் போர் 3 பாயிண்ட். மீன் லைஃப்னா என்ன, அதோட ஈக்குவேஷன். ஆஃப் லைஃப்னா ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் மட்டும். ஆல்ஃபா டிகே ஈஸி, ஜஸ்ட் அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த மாதிரி அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, மாஸ் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்போம், அவ்வளோதான். பீட்டா ப்ளஸும் அப்படி தான், பீட்டா மைனஸும் அப்படி தான். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ 3 பாயிண்ட். பார்த்தீங்கன்னா நான் சொன்னல எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் 3 பாயிண்ட். அணு விசையின் பண்புகள் 15. ஐடியா ஆஃப் கார்பன் டேட்டிங் ஒரு 4 பாயிண்ட்ல முடிச்சிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு மினிமீட்டரில் இருக்குது. இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம், ஃபுல் வேவ் ரெக்டிஃபை. ஃபுல் வேவ் ரெக்டிஃபை படிக்கும் போதே அந்த வேவ் ஃபார்ம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவலாஞ்சி பிரேக் டவுன், ஜீரோ பிரேக் டவுன் டிஃப்ரெண்ட் இருக்குது மினிமீட்டரில். பார்பிஷன் கிரைட்டீரியா 3 பாயிண்ட். அப்ளிகேஷன் எல்இடி 3 பாயிண்ட். நான் தான் சொல்கிறேன் எல்லாமே 3 பாயிண்ட் தான், ஒரு லைன் தான் இருக்கும். அப்ளிகேஷன் வர 3 பாயிண்ட். ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் என்ன, அது பாப்புலாரிட்டி ஏன் ஆச்சு ஜஸ்டிஃபை பண்ண சொன்னால் அதுவுமே ஈஸி தான். டிரான்ஸ்லேஷன் வச்சு டயக்ராம் வரைச்சு பாரு, அதை வச்சு ஒரு 5 பாயிண்ட் இருக்கும், நீங்கள் படிச்சு பாருங்க. நம்ம மினிமீட்டரில் ஈஸி. டிமார்கன் ஈஸி. அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் எஃப்எம், ஸ்டாட்டிக் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் அது ஈஸி. அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஏஎம். அட்வான்டேஜ் 2 பாயிண்ட், லிமிடேஷன் 1 பாயிண்ட். இல்லை எல்லாத்துலையும் 2 பாயிண்ட் எழுது படிச்சுக்கோ. டிமார்கன் ஈஸி, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எழுதிக்கலாம், அண்ட் டப்பாவும் போட்டலாம். டயக்ராம் கேட்குறாங்கப்பா. சிபிசிசிசிஇ மோடோ டிரான்சிஸ்டர் டயக்ராம் 217 என்ட்ரி டிரான்சிஸ்டர் சிஇ கான்ஃபிகரேஷன் மட்டும் ஒரு தனி டயக்ராம் இருக்கு, பார்த்துக்கோங்க. டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் அண்ட் சுவிட்ச் 5 மார்க்ல படிக்கும் போது அந்த டயக்ராம் பார்த்துட்டு, ஜெனரல் டயோட அதோட சர்க்யூட் டயக்ராம், வேவ் ஃபார்ம் நல்ல இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஆஃப் வே ரெக்டிஃபையர், வேவ் ஃபார்ம் அண்ட் சர்க்யூட்ஸ். பார்த்தீங்களா, இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கூட ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன், ஓகேவா. ஜெனரல் டயோட். ஓகே, தட்ஸ் இட். 3 மார்க் இவ்வளோதான். நீங்கள் தயவு செய்து இவ்வளோ 3 மார்க் இருக்குன்னு பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா எப்படி கேட்டாலுமே எழுதிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் பொண்ணான லைக் தான் என்ன வாழ வைக்கும். அண்ட் தேங்க்யூ. 2 மார்க் வீடியோ ஒரு 50 2 மார்க் சின்னதாக ஈஸியாக ஞாபகம் மாதிரி நான் சொல்கிறேன். அது ஒரு 1 ஷாட் வீடியோ வேணாலும் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். 2 மார்க் படிக்கிறேன், நிறைய பேர் படிக்காமல் போயிருக்கேன்.